வணக்கம் கைஸ், நான் உங்கள் பரத் டெக்வானிலிருந்து. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கிரிட்ஸ். கிரிட்ஸ்ன்றது ஒரு மெம்பரோட லொக்கேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வரைகிற லைன்ஸ். சரி, டாபிக்குள்ளே போகலாமா? இப்போது கோஆர்டினேட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஹாரிசான்டல் ஆக்சஸில் எடுக்கும். ஸோ நான் இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சரி 300. இப்போ என்ன ஆகும்னா, என்னோடய ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து 300 mm தள்ளி என்னோடய ஹாரிசான்டல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், 0 ஸ்பேஸ் 300 கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, ஆரிஜின் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கும், 300 mm தள்ளி இன்னொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிவைடர் மாதிரி நீங்கள் இன்னொரு 300 mmக்கு ஒரு கிரிட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இன்னொரு நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், 4 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா 4 மடங்கு 300 mm வரும். ஸோ 300 mm வந்து 4 டைம்ஸாக டிவைட் ஆகி மொத்தம் 5 கிரிட் இருக்கும். நான் 3000 mm கொடுத்தேன்னா ஈக்குவலர் வேல்யூஸ் வரும். இதே தாங்க ஒய் ஆக்சஸ்க்கும். நான் வேல்யூஸ் வந்து 3000 கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா அதே தான் லென்த் வந்து 3000க்கு வரும். இசட் ஆக்சஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. இசட் ஆக்சஸ் என்ன பண்ணோன்னா ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இசட் வேல்யூஸ் எடுக்கும். உதாரணத்துக்கு 0லேருந்து 5000, 5000லேருந்து 10,000ன்றது எப்படி எடுக்கும்னா 0 பாயிண்ட்லேருந்து 10,000 எடுக்கும். ஸோ ஈக்குவலாக ரெண்டுமே 5000 இருக்கும். இப்போ பார்க்க போகிற டாபிக் லைன் எக்ஸ்டென்ஷன். லைன் எக்ஸ்டென்ஷன்றது நார்மலாக 2000 mm இருக்கும். சரி, இப்போ எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் ஒரு 1000 mm இல்லைனா 100 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யலாம், லெஃப்ட் சைட் கொடுக்குறேன். இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 100 mm குறைஞ்சிடுச்சு. சரி, ரைட் சைடில் 1000 mm கொடுக்குறேன். எண்டுலேருந்து கிரிட்டோட எண்டுலேருந்து 1000 mm வந்திருக்குங்க. சரி, இப்போது ஆரிஜின்றது என்னென்னு பார்க்கலாம். ஆரிஜின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்லேருந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சரி வந்து ஒரு 500 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து 500 mm ரைட் சைடில் தள்ளி போயிருக்காது, உங்களுக்கு க்ளோஸாக பார்த்தா தெரியும். சரி, இப்போ நான் 0 கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா மறுபடியும் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கே போயிடும். இசட்டில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், 100 mm கொடுத்தேன்னா 0 பாயிண்ட்லேருந்து மேலே 100 mm போயிடுச்சு. இப்போது இதே கண்ட்ரோல் வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் நம்ம 0 கொடுக்காம வேல்யூ கொடுத்தா வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நான் பீம் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ பீம் ட்ராப் பண்ணியாச்சு. பீம் வந்து கிரிட்டோட க்ளோஸராக இருக்குது. இப்போ நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து இந்த கிரிட்டை மூவ் பண்ணும்போது இந்த பீமும் டச் ஆகிருக்கிறதுனால சேர்ந்து மூவ் ஆகும், மேக்னெட்டிக்காக அட்டாச் ஆகிருக்கு. வேல்யூ கொடுக்குறேன், இப்போ மூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. 100 mm கிரிட் வந்து இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகிருக்கு. சரி, இப்போது மறுபடியும் 0 கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது பீமோட சேர்ந்து. இப்போ கிரிட் கலர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கலர் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதே தாங்க வந்து ஃபாண்ட் கலருக்கும் வரும். பாயிண்ட் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஃபாண்ட் சைஸுன்றது நம்ம கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட லேபிள் வந்து சைஸ் ஏறும். கிரிட்டோட லேபிளோட ஃபாண்ட் சைஸ் தாங்க அது. சரி, இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஹாரிசான்டல் ஆக்சஸ் இருக்குது, வெர்டிக்கல் ஆக்சஸ் இருக்குது. இதை நம்ம மாடலில் ஃபீட் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அதோட வேல்யூஸ் ஃபில் பண்ணுறோம். 0, அப்புறம் வந்து 600, அப்புறம் வந்து 4135, அப்புறம் ஒரு 4140, அதுக்கப்புறம் ஒரு 600 கொடுத்து மாடிஃபை பண்ணால் ஹாரிசான்டல் ஆக்சஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மாடிஃபை ஆகிடும். இப்போ வெர்டிக்கல் ஆக்சஸும் அதே மாதிரி பண்ண போகிறோம். இதில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நம்ம மாடலில் ஃபீட் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஃபில் பண்ணலாமா. 0, அப்புறம் ஒரு 150, அப்புறம் ஒரு 600, அதுக்கப்புறம் 4350, அப்புறம் ஒரு 600 ஃபில் பண்ணி மாடிஃபை கொடுத்தா நம்மளோட கிரிட் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இசட் ஆக்சஸ் எப்படி பண்ணோன்னா, இப்போ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா, இந்த 2 வேல்யூஸை தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் மாடலில். இது வந்து நான் மறுபடியும் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். கிரிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆரிஜின்லேருந்து எடுக்கும். 0, அப்புறம் 3025, அப்புறம் 3515. இது வந்து எப்படி எடுக்கும்னா ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து எடுக்கும். சரி, நம்ம லேபிளுமே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதே வேல்யூஸ் கொடுக்குறோம். 3025யும் 3515யும் கொடுக்க போகிறோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுக்குன்னா ஒரு வியூ எடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, நான் வியூ எடுக்கிறேன், 2 பாயிண்ட் வியூ எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்லேருந்து 3025யும் 3515யும் ஜென்ரேட் ஆகிருக்கு.
இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கனாலும் அதே தான் வரும். இப்போ ரேடியல் கிரிட் எப்படி போடணுன்னா, குயிக் லான்ச்சில் நீங்கள் ரேடியல்னு செலக்ட் பண்ணி பாயிண்ட்டை கிளிக் பண்ணி, இல்லைனா எடிட்டில் போயிட்டு கிரிட்டில் ரேடியல் கிரிடுன்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியல் கிரிட் செலக்ட் ஆகிடும். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலர் டு நம்ம ரெக்டாங்கிள் கிரிட் என்னெல்லாம் பார்த்தோமோ அதே தாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.